மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் மீண்டும் காதல் பண்ண பயப்படுவீங்க. அந்த ஒரு பயம் ஏன் தெரியுமா? உங்களுடைய மென்மையான இதயம் அன்பிற்காகவும் ஒரு உண்மையான ஒரு துணையின் பாசத்திற்காகவும் இன்றும் உள்ளுக்குள் நீங்கள் ஏங்கிக் கொண்டுதான் இருக்கிறது என்பது நிஜமான ஒரு வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் உங்களின் கடந்த கால காதல் கொடுத்த ஏமாற்றங்களும் நம்பி ஏமாந்த நினைவுகளும் உங்களை இன்றும் ஒரு நிழலாக துரத்தி கொண்டேதாங்க இருக்கும். யாராவது உங்களிடம் உண்மையான அன்போடு நெருங்கி வந்தாலோ அல்லது பாசம் காட்டினாலோ உங்களின் மனமானது மீண்டும் காதலிப்பதற்கோ அல்லது இணைவதற்கோ ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். இப்போது அன்பாக பேசும் இந்த மனிதரும் கடந்த கால மனிதரைப் போல நம்மை நடுவழியில் ஏமாற்றி விட்டு போய்விடுவாரோ, மீண்டும் அந்த நரக வேதனையை தாங்கக்கூடிய தெம்பு நம்முடைய இதயத்திற்கு இருக்கிறதா என்ற ஒரு பயத்தில் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல ஒரு அன்பை கூட ஏற்றுக்கொள்ள முடியாமலும் உங்களை நீங்களே தடுத்து கொண்டு ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள் வாழ்ந்து கொண்டும் நீங்கள் இருப்பீர்கள். இந்த ஒரு வளையத்தை தாண்டி நம்ம வெளியே போகக்கூடாது. அதுவும் நம்ம காதல் வலையில் போய்விட்டால் மிகப்பெரிய ஒரு சிக்கல்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படும் என்பதற்காகவே பழைய வாழ்க்கைகளைப் போல புதிய வாழ்க்கைகளும் இருக்குமா என்ற ஒரு காரணத்தினால் காதல் என்ற ஒரு வாழ்க்கையை வேண்டாம் என்று சில மனிதர்கள் மீனம் ராசியில நிச்சயமாக இருப்பீங்க. உண்மையா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். உங்களுடைய மனது மென்மை காரணமான சில காயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். மீனம் ராசியான உங்களுடைய இதயம் என்பது ஒரு பஞ்சை போன்றது. அடுத்தவர்களின் கஷ்டங்களை கண்டால் உருகிவிடக்கூடிய மனிதர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். யாராவது ஒரு சின்ன பொய் சொன்னால் கூட உடைந்து விடுவீங்க. இந்த உலகத்தில் இருக்கும் மற்ற ராசிகளைப் போல உங்களால் கல்லான மனதை கொண்டிருக்க முடியவே முடியாது. உங்களின் இந்த அதிவேகமான மனமென்மை, அந்த ஒரு மனமென்மை தான் உங்களின் வாழ்க்கையில நீங்கள் அடுக்கடுக்கான காயங்களை வாங்குவதற்கு காரணமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்திருக்கும். அடுத்தவர்கள் செய்த தப்புகளை எல்லாம் மன்னித்தும் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்புகளை கொடுத்தும் இறுதியில் உங்களுடைய கைகளால் உங்களின் கண்களை குத்தி கொண்ட கதையாக உங்களின் வாழ்க்கை மாறியது உங்களின் இந்த மென்மையான குணத்தால் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. உங்களின் பாசத்தை இந்த ஒரு உலகம் மதிப்பதற்கு பதிலாக உங்களை ஏமாற்றுவது மிகவும் சுலபம் என்று நினைத்து உங்களை சக்கையாக பிழிந்தெடுத்ததுதான் உங்களின் வாழ்க்கையின் அசாத்தியமான காயங்களின் பின்னணியான ஒரு உண்மையாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்க மறைக்கின்ற சில முக்கியமான சில கதைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் என யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாத உங்களின் மனதின் ஆழத்தில் பூட்டி வைக்கப்பட்ட ஒரு ரகசியமான உணர்வு பூர்வமான கதை இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். அது உங்களின் கடந்த காலத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு பாதையிலேயே கருகி போன ஒரு காதலாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அல்லது சூழ்நிலையின் கட்டாயத்தால் நீங்கள் அனுபவித்த ஒரு கொடூரமான துரோகத்தின் ரணமாகவும் இருக்கலாம். அதை வெளியில் சொன்னால் உங்களுடைய சுயமரியாதை கெட்டுவிடும் அல்லது உங்களை சார்ந்தவர்கள் மனவேதனை அடைவார்கள் என்பதால் அந்த ரகசிய கதையை இன்றும் உங்களுக்குள்ளேயே நீங்கள் போட்டு மூடி மறைத்து வைத்து கொண்டு இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பீங்க. எப்போதாவது தனிமையில் இருக்கும்போது அந்த நினைவுகளின் இருள் உங்களுடைய மனதை சூழ்ந்து கொண்டே தாங்க இருக்கும். உடனே உங்களின் நெஞ்சமானது பாரமாக மாறிவிடும். ஆனாலும் அதை வெளியில் காட்டாமலும் முகத்தை நன்றாக கழுவிக்கொண்டும் மீண்டும் வெளியில் வந்து கம்பீரமாக நிற்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. மீனம் ராசியான நீங்கள் உங்களின் வாழ்க்கையின் மிக கொடூரமான வழி நிறைந்த உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் இந்த உலகத்தில் யாருக்கெல்லாம் உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் உங்களின் சந்தோஷங்களையும் தியாகம் செய்தீர்களோ அவர்கள் யாருமே உங்களின் இறுதி வரை புரிந்து கொள்ளாமலே இல்லை என்பதுதான் உண்மையாக இருக்கும். நீங்கள் உங்களின் குடும்பத்திற்காகவோ அல்லது உங்களின் காதலுக்காகவோ எத்தனையோ இழப்புகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க. உங்களுடைய சொந்த ஆசைகளை அடியோடு புதைத்திருப்பீங்க. ஆனாலும் இந்த உலகம் உங்களின் தியாகங்களை ஒரு நாளும் அங்கீகரிக்கவே அங்கீகரிக்காது. மாறாக நீங்க இதையெல்லாம் உன்னுடைய சுயநலத்திற்காகத்தான் செய்தாய் என்று உங்களின் மீது ஒரு தவறான ஒரு பழியை சுமத்தியதுதான் உங்களின் வாழ்க்கையின் ஆகச்சிறந்த ஒரு வழி நிறைந்த ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இந்த நன்றி கெட்ட உலகத்தின் போலித்தனம் உங்களை தினமும் உங்களுக்குள்ள வதைத்து கொண்டே தாங்க இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில உண்மையா பொய்யா என்பதையும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். அதனையும் நான் பார்த்து தெரிந்து கொள்கிறேன். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நாட்களில் நாளை முதல் ஒரு நல்ல செய்தி உங்களுடைய மனதை மகிழ்விக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய இந்த தற்போதைய காலகட்டத்தில் முற்றிலும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு திசையிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தி உங்களுடைய வாழ்க்கையில் தேடி வரப்போகிறது. ஆனால் அந்த ஒரு செய்தி ஏதோ ஒரு சாதாரணமான ஒன்றாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போவது கிடையாது. இத்தனை காலம் ஓயாத மன அழுத்தத்திலும் விரக்தியிலும் தவித்து கொண்டிருந்த உங்களின் மனதை ஒட்டுமொத்தமாக பூரிப்படைய செய்வதற்கான
செய்வதற்காக மட்டுமே அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகிறது. அது நீங்கள் நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருந்த ஒரு பெரிய சொத்து கைக்கு வரக்கூடிய செய்தியாகவும் இருக்கலாம், அல்லது உங்களின் நீண்ட நாள் லட்சியத்தின் மாபெரும் அங்கீகாரமாக கூட இருக்கலாம். ஆனா இந்த ஒரு செய்தி உங்களின் காதுகளில் விழுந்த அடுத்த நொடிகளிலே இத்தனை காலம் உங்களுடைய மனதில் இருந்த அத்தனை கவலைகளும் ரணங்களும் ஒரு நொடியில் காணாமல் போய்விடும். உங்களின் முகத்தில் இருக்கும் அந்த கம்பீரமான புன்னகை மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மலரவும் ஆரம்பிக்கும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து உங்களுடைய வாழ்க்கையை அது நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு மாற்றியும் கொடுக்கும். நீங்க எடுத்த முடிவு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். எல்லாரையும் போல சாதாரணமாக வாழ்ந்தால் இந்த சமூகத்தில் நமக்கு மதிப்பு இருக்காது என்று நீங்கள் பலமுறை யோசித்திருப்பீங்க. உங்களை சுற்றி உள்ளவர்களின் கேலி பேச்சுக்களையும் மீறி கடந்த காலங்களில் நீங்கள் எடுத்த சில துணிச்சலான அதிரடியான முடிவுகள் அல்லது புதிய முயற்சிகள் இப்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடித்தரவும் ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களின் கரியரில் எடுத்த ஒரு அதிரடியான விசித்திரமான முடிவாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருக்கலாம். இவன் எடுத்த முடிவு தப்பு, இவன் இதோடு ஒளிந்து போவான் என்று உங்களை சுற்றியுள்ள சுயநலவாதிகள் கேலியும் செய்திருக்கலாம். ஆனால் நீங்கள் எடுத்த அந்த துணிச்சலான முடிவு தான் இனி வரப்போகக்கூடிய காலங்களில் உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையையே முற்றிலும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மாபெரும் உந்து சக்தியாக மாறப்போவது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இத்தனை காலம் கையில் காசு இருந்தும் மனதில் நிம்மதி இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் உழைப்பிற்கேற்ற வருமானம் இல்லையே என்று நீங்கள் கவலைப்பட ஒரு நிலைமையானது மாறி உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு உழைத்தீர்களோ அதற்கேற்ற ஊதியமும் நல்ல ஒரு நிலைமைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். உங்களின் அசாத்தியமான திறமைக்கும் உங்களின் விசித்திரமான புத்திசாலித்தனத்திற்கும் தகுந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்காமல் நீங்கள் ஒரு சாதாரணமான இடத்தில் முடங்கி கிடந்த காலம் இத்துடன் முடிவடைய போகிறது. உங்களுடைய இந்த தற்போதைய காலகட்டத்தில் முற்றிலும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு திசையிலிருந்து இறைவனின் பேராற்றலால் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பாராத ஆசீர்வாதம் உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். அது நீங்கள் கனவிலும் நினைக்காத ஒரு பெரிய காரியத்தின் அசாத்தியமான வெற்றியாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம், அல்லது உங்களின் நீண்ட நாள் லட்சியத்தின் மாபெரும் அங்கீகாரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். இந்த ஒரு செய்தி உங்களின் காதுகளில் விழுந்த அடுத்த நொடிக்கிலேயே இத்தனை காலம் உங்களுடைய மனதில் இருந்த அத்தனை கவலைகளும் ரணங்களும் ஒரு நொடியில் காணாமல் போய் உங்களின் தகுதியையும் கம்பீரத்தையும் இந்த உலகிற்கு பறைசாற்றக்கூடிய வகையில் உங்களை ஒட்டுமொத்தமாக ஒரு உன்னதமான ஒரு உயரத்திற்கு உயர்த்தப் போகிறது என்பதை அந்த ஒரு நாளில் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. நீங்க முழுமையாக மாற்றம் அடைவ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிப்பீங்க. நீங்கள் மீனம் ராசியான நீங்கள் உங்களின் நீண்ட கால சோதனைகளும் அசிங்கங்களும் எவராலும் புரிந்து கொள்ளப்படாத அந்த விசித்திரமான புரியப்படாத வாழ்க்கையும் இத்துடன் ஒட்டுமொத்தமாக நிறைவடையவும் போகிறது. இனி உங்களை எந்த ஒரு சக்தியாலும் எந்த ஒரு எதிரியாலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. நீங்கள் முற்றிலும் உங்களின் பழைய பலவீனமான மென்மையான குணங்களிலிருந்து விடுபட்டு ஒரு அசைக்க முடியாத துணிச்சலான கம்பீரமான புதிய மனிதராக முழுமையாக மாற்றம் அடைய போகக்கூடிய மனிதர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் மட்டம் தட்டி பேசிய உறவினர்களும் உங்களை ஒதுக்கி வைத்த துரோகிகளும் உங்களின் இந்த அசைக்க முடியாத புதுமையான முன்னேற்றத்தை கண்டு வியந்து நிற்க ஆரம்பிப்பீங்க. பிரபஞ்சத்தின் அசைக்க முடியாத ஆசீர்வாதத்தோடு நீங்கள் உங்களின் வாழ்க்கையின் உச்சக்கட்ட பொற்காலத்தை நோக்கி கம்பீரமாக அடியெடுத்து வைக்கக்கூடிய வரலாற்றுக்கான ஒரு தருணமும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நாட்களில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் கூறியதில் ஏதேனும் சந்தேகங்களும் கேள்விகளும் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.